வணக்கம் மக்களே, கொங்குமங்கை சேனல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செய்து பார்க்கலாம். எல்லாமே நம்ம ராவா போடுறது கிடையாது, இது எல்லாமே நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். குக்கர்லேயே பண்ணிடலாம், 2 விசில் தான். ஜீரக சம்பா ரைஸ் வச்சு இதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வர மல்லி மட்டும் 2 ஸ்பூன், மற்றது எல்லாமே 1 ஸ்பூன். பட்டை 2, ஒரு லவங்கம் ஒரு 4, பிரிஞ்சி இலை, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஆயில், பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 எண்ணெய் அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட இஞ்சி பூண்டு ப்ளஸ் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். மல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிடலாம், அப்படியே போடுறது. கறி ஒரு 1/2 கிலோ சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஜீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அரிசி ஊறிட்டுருக்கு. ஸோ இது டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அரிசி ஊறிட்டுருக்கு. இப்போது குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் தாராளமாக நம்ம ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணலாம், நான் நெய் ஆட் பண்ணல. ஸோ இப்போ ஆயில் சூடாகிட்டுருக்கு. பிரியாணி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செய்கிற பிரியாணி எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப அன்பும் ஆசையுமா நம்ம செய்து கொடுத்தாவே மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் கண்டிப்பாக குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. இப்போது அரைச்சி வச்ச விழுதை நம்ம போட்டுக்கலாம். இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சியும் பூண்டும் சேர்த்து எல்லாம் அரைச்ச விழுது ஒரு போட்டிருக்கேன். ஸ்பூனுக்குன்னு பார்த்தா ஒரு 10 ஸ்பூன் அளவு வரும். எல்லாமே நம்ம போட்டு ஆயிலில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் போட்டு நல்லா இதாகும் பொழுது நமக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வர இந்த சமயத்தில் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி தான் நம்ம போட்டிருக்கோம். சில பிரியாணி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த புதினா மல்லித்தலைலாம் இருக்கும், தக்காளி எல்லாம். ஸோ அது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி சேர்த்து செஞ்சு கொடுக்கும் பொழுது ஈஸியாக சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து கொடுக்குற அந்த டைம் கொஞ்சம் மிச்சமாகும், சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான், தக்காளி போட்டாச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. கண்டிப்பாக செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்கேஸ் யாராவது ஒரு பிகினராக இருக்காங்க, பிரியாணி செய்ய தெரியல, ஒரு பேச்சுலராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க. தயிர் தேவைப்படுற அளவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறிக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய் 3ம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதையும் சேர்த்து நம்ம குக் பண்ணிடலாம். இது எல்லாமே குக் ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். குக் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 3/4 கிலோ அரிசிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அரிசி ஒரு 1 கிலோ 1.5 கிலோ போடுறீங்கன்னா இந்த ஸ்பைசஸோடு டபுள் மடங்கு சேர்த்து அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கிலோ அரிசிக்கு ஜீரக சம்பா ரைஸுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1/2 கிலோ கறி சிக்கன் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போட்டு குக் பண்ணிக்கலாம் குக்கரில். இது குக் ஆகிடுச்சு. கடையில் போய் நம்ம திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதுல வீட்டிலே செய்து சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வீட்டிலே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. தண்ணி எப்போவுமே ஜீரக சம்பாவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால எப்போவுமே நாங்கள் நறுநறுன்னு கொடுக்க மாட்டோம், அரிசி கொஞ்சம் குழச்சா அப்படி கொடுப்போம். அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஜீரக சம்பா ரைஸ் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இதுவே பாஸ்மதியாக இருந்துச்சுனாலுமே சேம் தான். குக்கரில் பண்ணும்போது இப்படி தான். பாத்திரத்தில் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி. குக்கரில் பண்ணும்போது கரெக்டான அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி போதுமானது. 2 விசில் நல்ல ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பார்க்கணும். கடைசியாக எலுமிச்சைப்பழம் ஒன்றே அதையும் நம்ம புழிஞ்சு ஊற்றியாச்சு. கடைசியாக நம்ம உப்பு பார்த்துடலாம். உப்பு எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், பிரியாணி மற்றதெல்லாம் செய்யும் பொழுது பிரியாணியில் மட்டும் உப்பு ஒரு நூல் நமக்கு ஐயோ உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு நம்ம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி வெந்து வரும் பொழுது நமக்கு சரியாக இருக்கும். பக்கத்தில் சிக்கன் ஆகிட்டுருக்கு. அதுவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதினா கலந்த மாதிரி ஒரு சிக்கன் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நம்ம உப்பு பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி ஒரு 2 விசில், அவ்வளோதான். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணி கரெக்டாக 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக வரும் ரைஸு. இந்த அளவுக்கு வரும். கண்டிப்பாக நான் சேர்த்து ஊற்றிருக்கிறங்காட்டிக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி கொடுக்கும்பொழுது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு.
சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி செஞ்சு கொடுக்குறதும் நல்லாயிருக்கும். டெய்லி ஒரே மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ.